இன்றைக்கும் பண்டரிபுரத்துக்கு பக்கத்தில் அவர் இருந்த ஊரில் ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே நின்றுண்டு எல்லாரையும் கூப்பிட்டுண்டு, நாம் எப்படி வெளியூருக்கு போகும்பொழுது வீட்டில் இருக்கிறவரெல்லாம் பார்த்து ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம், அந்த மாதிரி ராம் ராம்னு அவர் சொல்ல கருடனில் கிளம்பி பகவானோட வைகுண்டம் போனார் அப்படின்னு இருக்கு. சரீரத்தோடைய இந்த சரீரம் கீழே விழலை, ஒரு சித்த சரீரமோ யோக சரீரமோ இல்லை, பூத உடலோடையே துக்காராம் வைகுண்டம் போனார். அந்த காலத்தில் பார்த்தவர்கள் எழுதி வச்சிருக்கா. அப்பொழுது அவருடைய பெண் வயிற்று பேரன் இருந்தான், பாகவத மகிபதி அப்படிங்கிறவர். அவரும் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். என் தாத்தா சரீரத்தோட வைகுண்டம் போனார். இப்படி சில பேருடைய சரித்திரம்.